எல்லாருக்குமே எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேடல் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் தொழில் பண்றதுக்கும் அந்த எம்என்சிஸ்ல அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ஒரு காலத்துல ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஃபீல்ட்ல வரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இதை பாக்குறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். நான் ஒரு கடையோ ஒரு பார்லரையோ சலூனையோ போட்டாச்சு, கஸ்டமர் தானா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு காத்துட்டு இருந்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கார்த்திக். வணிகம் டாக்ஸ் நிகழ்ச்சியில இன்று நாம் பார்க்க இருப்பது மிஸ்டர் சண்முக சுந்தரம். அவர் பேட்டி எடுக்க போறோம். அவர் மை பியூட்டி கிளப் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நடத்திட்டு இருக்காரு. 6000க்கு மேற்பட்ட அபிஷியல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அது இல்லாம 20,000க்கு மேற்பட்ட துறைசார்ந்த நிபுணர்கள் கூட இருக்காங்க. இதுல அவர் தனியா SAS சாஸ் வெல்னஸ் கம்பெனி அப்படிங்கிற நிறுவனத்தை காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அந்த கம்பெனி நடத்திட்டு இருக்காரு. 12 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்காரு. கிட்டத்தட்ட இவர் இந்த பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரியில இவர் பேர் சொன்னா எல்லாருக்கும் தெரியுற அளவுக்கு ஒரு ஃபெமிலியரான பர்சன். ஸோ அவர் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ரொம்ப சந்தோஷம் உங்களை மீட் பண்றதுல. பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரி மிக வேகமா வளர்ந்து வர ஒரு துறை. அந்த துறையில எப்படி நீங்க உள்ள என்ட்ரானீங்க, அதை பத்தி டீட்டெயிலா சொல்லுங்க. எல்லாருக்குமே எஜுகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தேடல் இருக்கும், என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் சிவில் சர்வீஸ் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு பிளான். அந்த சுச்சுவேஷன்ல படிக்க முடியாத சூழ்நிலையில ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு நான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் நான் வேலைக்கு சென்னைக்கு வந்ததுல இருந்து நிறைய காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனில தான் ஒர்க் பண்ணேன். பர்ஃப்யூம் கம்பெனி, காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி, கலர் காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கின் கேர் கம்பெனி, இதில் தான் நான் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது நிறைய சலூன்ஸ், ஃப்ரீலான்சர், இந்த மாதிரி கஸ்டமர்ஸை மீட் பண்றது தான் ரைட் ஃப்ரம் த பிகினிங் என்னோட வாய்ப்புகள். அப்போ அங்க போய் அவங்களெல்லாம் ஒவ்வொரு பார்லர்லயும் மீட் பண்ண அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. ஒரு லைசன்ஸா இருக்கட்டும், அப்ரூவலா இருக்கட்டும், ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அவங்களுக்கு நிறைய உதவிகள் தேவைப்படுது. ஸோ அந்த உதவிகளை அவங்களுக்கு அன்அபிஷியலா நான் செய்ய ஆரம்பிக்க அந்த நெட்வொர்க் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டு இன்னைக்கு அதுவே ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆயிட்டு அவங்களோட எல்லா விதமான தேவைகளுக்கும் இந்த மை பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா சப்போர்ட் பண்ற ஒரு கேரியராவே கன்வெர்ட் ஆயிடுச்சு. இந்த மை பியூட்டி கிளப் ஆரம்பிக்கணும்னு எண்ணம் எப்படி வந்தது உங்களுக்கு? இதுதான் கரெக்ட் தான். நான் இப்போ என்னோட ப்ராடக்ட் சேல்ஸ்க்காக, நான் என்னோட பர்சனல் ப்ராடக்ட்டுக்காக இருக்கட்டும், என்னோட கம்பெனிக்காக இருக்கட்டும், மற்ற நிறுவனங்களுக்கு நான் ஒர்க் பண்ணும்போது ரீஜனல் மேனேஜரா ஒரு டாப் லைன்ல ஒர்க் பண்ணும்போதும் நிறைய சலூன் ப்ரொஃபஷனல்ஸை மீட் பண்ண வேண்டிய கட்டாயம். அப்போ அவங்க அந்த ப்ராடக்ட் தாண்டி நிறைய விஷயங்கள் கேட்பாங்க. ஒரு லோன் வாங்குறது எப்படி, ஒரு பார்லருக்கு ஒரு லைசன்ஸ் வாங்குறது எப்படி, ஒரு லோனுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் ப்ராசஸ் எப்படி, அரசாங்கத்துல என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு, இது எல்லாத்தையும் அவங்க என்கிட்ட கேட்கும் போது இதை தாண்டி ஒரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என் ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்க, யூஸ் பண்றீங்க, பேமெண்ட் கொடுக்குறீங்க, அதோட முடிஞ்சு போய் நான் இருந்திருக்கலாம். பட் ஆனா நம்ம கிளையண்ட் தான் நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக எல்லா விஷயம், அவங்க ஒரு சின்ன விஷயம் கேட்டா கூட போதும், அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பிக்கும் போது இது அப்படியே ஒருத்தவங்களா ஸோ என்னோட நம்பர் கொடுத்து சாரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்க இது 100 100 1000 ஆயிட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரு 20,000 பீப்புள் இந்த மை பியூட்டி கிளப் அப்படின்ற ஆர்கனைசேஷனுக்குள்ள டைரக்டாவும் இன்டைரக்டாவும் கனெக்டடா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இது ஒரு NGO-வா, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா அரசாங்கத்தோட சட்டத்திட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டு இதை நடத்திட்டு இருக்கோம். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு வருஷத்துலயும் 2 முறை நம்ம மீட் பண்ணுவோம். அந்த மீட் பண்ற அந்த கான்ஃபரன்ஸ் டே அண்ட் ஃபெஸ்டிவல் டேல தான் உங்க மாதிரி துறை சார்ந்த டெலிகேட்ஸை கூப்பிட்டு, இப்போ உங்ககிட்ட எப்படி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டதை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோமோ, அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் லீகல், ட்ரேட்மார்க், லைசன்சிங், பேங்கிங், இதை பத்தி அந்த துறையில இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை அந்த விஷயங்களை கொண்டு போய் நம்ம கிளப் மெம்பருக்கு சேர்க்கறது தான் இதோட மெயின் மோட்டிவேட்டா இருக்கு. அல்டிமேட்டா இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, யாருமே இதை முறையா ஒரு மேனேஜ்மெண்ட் படிச்சுட்டு இந்த தொழிலுக்குள்ள வர்றதில்லை. ஸோ படிக்காம இந்த தொழிலுக்குள்ள வந்தாலுமே அவங்க தடுமாறக்கூடாது, கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பியூட்டி கிளப் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம். இந்த மை பியூட்டி கிளப்ல என்னென்ன மாதிரி உள்ளவங்க எல்லாம் உங்களுக்கு மெம்பரா இருக்காங்க? இந்த துறை சார்ந்த நிபுணர்கள் அவங்க கூட இருக்காங்க. குறிப்பா
பியூட்டி பார்லர் ஓனர்ஸ். இன்னும் சொல்ல போனோம்னா பர்டிகுலரா ஃபீமேல், அதாவது பெண்கள் அழகு நிலையம் வச்சிருக்கிற அந்த ஓனர்ஸ், அதையே பயிற்சி நிலையமா நடத்துற அவங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீலான்ஸ் பண்ணுவாங்க, பார்லர் இருக்காது, ஃப்ரீலான்சரா பண்ணுவாங்க. ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், ஹேர் ஸ்டைலிஸ்ட், டாட்டூ பண்றவங்க, சாரி டிராப்பிங் பண்றவங்க, ஃபிளவர் டெக்கரேஷன் பண்றவங்க, மெகந்தி பண்றவங்க, இந்த மாதிரி பீப்புள். அதே மாதிரி இந்த சின்ன சின்ன காஸ்மெட்டிக் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி வீட்லயே ஹோம் கேரா தயாரிச்சு மார்க்கெட் பண்றவங்க, இந்த மாதிரி பீப்புள் தான் நிறைய பேரு. அதுவும் குறிப்பா சொல்ல போனோம்னா ஒரு 95% ஆஃப் த பீப்புள் விமன் தான் இதுல மெம்பரா இருக்கிறாங்க. இதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் காரணம் இருக்கா? இப்ப வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து இந்த துறையில இருக்கிறாங்களா, இல்ல ஏதாவது லேடிஸ் மட்டும் அதிகமா இருக்காங்களா? இந்த செக்டார் வந்து பாத்தீங்கன்னா மேல் சைடுல, ஜென்ஸ் சைடுல வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா தான் இருக்கு. அவங்களோட நோக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு சின்னதா சம்பாதிச்சு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்கு. ஆனா லேடிஸ் பார்லர் வந்து அப்படி கிடையாது. அவங்க வந்து ஒரு பெரிய விஷனோட தான் இந்த தொழிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஈவன் ஒரு சின்ன ஒரு யங் ஏஜ்ல வர்றவங்க கூட ஒரு பெரிய விஷனோட தான் வராங்க. இதை வந்து ஒரு ஸ்ட்ரக்சரலா ஒரு பெரிய பிசினஸா கொண்டு போய் இது மூலமா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்து, அவங்களும் என்ன காரணத்துக்காக இந்த தொழிலுக்குள்ள வர்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிப்பாங்க, அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க, அவங்க வீட்டுக்காரருக்கோ அல்லது பேரண்ட்ஸ்க்கோ இது மூலமா பெருசா சம்பாதிச்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு வந்து நல்ல எதிர்காலத்தை கொடுத்துக்கிறதுக்காக இந்த தொழிலை பயன்படுத்திக்குவாங்க. அதனால லேடிஸ்க்கு பெரிய பெரிய விஷனோட இதுல வராங்க. ஜென்ஸ்க்கு அவ்வளவு பெரிய விஷன் இருக்கிற மாதிரி என்னால உணர முடியல. இந்த மாதிரி ஃபீல்டுல வரணும்னா என்ன அவங்களுடைய எலிஜிபிலிட்டி தேவை? கண்டிப்பா இதுக்கு எந்த விதமான எலிஜிபிலிட்டியும் கிடையவே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஆர்வம் இருந்தா போதும். நான் வந்து இந்த துறைக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தா போதும், அவங்க தாராளமா வரலாம். இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட எஜுகேஷனல் ஸ்டாண்டர்டோ குவாலிபிகேஷனோ ஒரு குறிப்பிட்ட அளவான தகுதி எதுவுமே தேவையில்லை. ஆர்வம் இருந்தா போதும், அவங்க தாராளமா இந்த தொழிலுக்குள்ள வரலாம். இப்ப நிறைய வந்து செயின் ஆஃப் அந்த பியூட்டிஷியன்ஸ் இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய எம்என்சிஸ் உள்ள வந்திருக்காங்க இல்லையா? அப்போ தனிப்பட்ட முறையில ஒருத்தர் தொழில் பண்றதுக்கும் அந்த எம்என்சிஸ்ல வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி சமாளிக்கிறாங்க அவங்க? ஆக்சுவலி பார்த்தோம்னா இப்போ ஒரு காலத்துல வந்து ஒரு 10-12 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டலூன் சலூன், ஒரு சின்ன சின்ன சலூன், தனிப்பட்ட சலூன்களுக்கு இருந்த மவுஸ் மாறி கார்பரேட் சலூன், செயின் ஆஃப் சலூன்ஸ்க்கு ஒரு பூம் கிரியேட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது உண்மைதான். அப்போ வந்து ஒரு சேஞ்ச் ஓவர் தேவைப்படும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் ஒரு டெக்கேட் மாற மாற ஒரு சேஞ்ச் ஓவர் தேவைப்படும். அப்போ வந்து ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி கார்பரேட் சலூன்லாம் உள்ள வரும்போது இந்த ஸ்டாண்டலூன் சலூனோட பிசினஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு எல்லாருமே கார்பரேட் சலூனை நோக்கி இந்த கஸ்டமர்ஸ் போக ஆரம்பிச்சாங்க. பட் ஆனா இப்போ ஒரு 4-5 இயர்ஸா கார்பரேட் சலூன்ஸ்ல இருந்து ஸ்டாண்டலூன் சலூன்ஸ்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க கஸ்டமர்ஸ். கார்பரேட் சலூன்ல ஏன் எதுக்காக போறாங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வந்து கார்பரேட் சலூன்ல கிடைக்காது. ஆனா ஒரு சின்ன ஸ்டாண்டலூன் சலூன்ல அந்த ஓனரே இருப்பாங்க, அந்த என்டர்பிரனரே இருப்பாங்க. அதனால அவங்க வந்து அந்த வாடிக்கையாளரை அவ்வளவு கவனிச்சு பர்சனல் அட்டென்ஷன் கொடுத்து அவங்களுக்கு முழு அக்கறை கொடுத்து அவங்க சாட்டிஸ்பேக்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு சர்வீஸை கொடுத்து அவங்கள முழு திருப்திப்படுத்துறதுனால இந்த மாடல் வந்து இப்போ எல்லா கஸ்டமருக்கும் பிடிச்சிருக்கு. அந்த பர்சனல் அட்டென்ஷன், இண்டிவிஜுவல் கேர் அப்படின்றது கார்பரேட் சலூன்ல கொடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால இந்த ஸ்டாண்டலூன் சலூன், தனிப்பட்ட இயங்குற சலூன் அண்ட் ஃப்ரீலான்சருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்கு. இப்போ வந்து கார்பரேட் சலூனை பார்த்து யாருமே பயப்படுறது இல்லை. காரணம் என்னன்னா, டோட்டல் கஸ்டமரோட அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாவே ஸ்டாண்டலூன் சலூன், ஒரு தனிப்பட்டு இயங்குற சலூன் மேலதான் இருக்கு. அதனால கார்பரேட் சலூனோட த்ரெட் கொஞ்சம் கூட இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கோவிட் சிச்சுவேஷன்ல எல்லா ஃபீல்டுமே வந்து ப்ராப்ளம் வந்தது. பர்டிகுலரா உங்க இண்டஸ்ட்ரி வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை எப்படி சமாளிக்கிறதுக்கு நீங்க என்ன அவங்க சப்போர்ட் பண்ணீங்க, பிளஸ் அவங்க எப்படி சமாளிச்சாங்க? ஆக்சுவலி 2 வகையான சப்போர்ட் நாங்க பண்ணோம். எப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஒரு ஹோம் சர்வீஸ், வீட்டுல விட்டு வெளியே வர முடியாது. அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, கால் பண்ணிட்டு ஹோம் சர்வீஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை நம்ம கிரியேட் பண்ணோம். ஒரு 2 வீலர் வச்சிருந்தா போதும், அவங்க கஸ்டமரோட வீட்லயே போய் அவங்க வந்து சர்வீஸ் பண்ணலாம். ஏன்னா அலோவ் பண்ணல. அப்ப அந்த மாதிரி கொடுத்தோம். 2வது என்ன அப்படின்னா, இந்த பிசினஸ்ல வந்து ஒரு பேசிக் நெசசிட்டி கண்டிப்பா இருக்கு. ஒருத்தவங்களுக்கு வந்து அந்த கான்பிடென்ட் ஃபீல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா குரூமிங் பண்ணி ஆகணும், அது மேலா இருந்தாலும் ஃபீமேலா இருந்தாலும். அதனால இதை தவிர்க்க முடியாத காரணத்தினால அவங்க வந்து அந்த சர்வீஸை எடுத்துக்கிட்டே ஆக வேண்டிய கட்டாயத்துல எல்லாரும் இருக்கிறோம். இப்போ வந்து ஹேர் கட் பண்ணாமையோ ஒரு ஷேவ் பண்ணாமையோ ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல நம்மளால இருக்க முடியாது. ஸோ அப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சலூனை தேடி போய் தான் ஆகணும். இந்த கேட்டகரியில அவங்க டெஃபினட்டா ஒரு சலூன் சர்வீஸை தேடி வந்தாங்க. நாங்க பண்ண சப்போர்ட் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஹோம் சர்வீஸ் கொடுக்க சொல்லணும் நிறைய இடத்துல. ஸோ அதனால அவங்க வந்து மேட்ச் ஆகிட்டாங்க.
எவ்வளவு தூரம் இந்த லாக்டவுன்ல வந்து இந்த தொழில் பாதிக்கப்பட்டுச்சோ அதை விட டபுள் ட்ரிபிள் டைம் வந்து வேகமா எழுந்து வந்துருச்சு. மத்த இண்டஸ்ட்ரி எப்படின்னு தெரியல, பட் பியூட்டி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப வேகமா எழுந்து வந்துருச்சு. ஒரே ஒரு காரணம் என்னன்னா, இந்த பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு தூரம் இந்த பிசினஸ் அந்த கஸ்டமரோட கனெக்டடா இருக்கிறாங்க, அவங்க தான் நல்லா எழுந்து வந்திருக்காங்க. ஸோ அதனால பெருசா பாதிப்புக்கு ஆனவங்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த ஃபீல்டுடைய மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு? இப்ப கரண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? ஸ்ட்ராட்டஜி அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கோப் பத்தி நம்ம பேசலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க இந்த மார்க்கெட் இப்போ இந்த பியூட்டி சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து இந்தியா ஃபுல்லா 75,000 crore மார்க்கெட். அதாவது சர்வீஸ்ல மட்டும் ஒரு நம்ம வந்து நார்மலா பண்ற ஃபேஷியல்ஸ், கட்டிங், கலரிங் இந்த மாதிரி மார்க்கெட்ல மட்டும் 75,000 crores மார்க்கெட். இது ஒரு சைடு. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய சலூன்ஸ்ல அவங்க ரேக்ல வந்து பர்சனல் கேர் ப்ராடக்ட் வச்சிருப்பாங்க சேல்ஸ்க்காக. ஒரு சன்ஸ்கிரீன், மாய்ஸ்சரைசர், ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட் இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. இதோட மார்க்கெட் 3.5 lakhs crores. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4.5 lakhs crores மார்க்கெட்ல இந்த இண்டஸ்ட்ரி இருக்குது. அப்ப எவ்வளவு பெரிய ஸ்கோப் உள்ள ஒரு மார்க்கெட்டுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்றது இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தாவே தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 20% இந்த மார்க்கெட் growthல இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை டபுள் ஆயிடுது இதோட பொட்டன்ஷியல். அப்ப இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றவங்க குரோர்ஸ்ல புழங்குறதுக்கான வாய்ப்பு பெரிய பெரிய வாய்ப்பா இருக்கு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜியும் சொல்றாங்க, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்றாங்க, ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் ஆனன் ஆவரேஜா ஒரு மாசத்துக்கு 1164 ரூபா 37 பைசா இந்த பியூட்டி பார்லருக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. இட் மேபி ஒரு 5,000 ரூபாய் பண்றவங்களும் இருப்பாங்க, 50 ரூபாய் பண்றவங்களும் இருப்பாங்க. பட் ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 1,200 ரூபாய் ஆனன் ஆவரேஜ் செலவு பண்றவங்க இருப்பாங்க. சோ அந்த இவ்வளவு 140 கோடி மக்கள் இருக்கிற ஊர்ல ஒவ்வொருத்தரும் ஆனன் ஆவரேஜா 1,400 ரூபாய் 1,200 ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா எவ்வளவு பெரிய மார்க்கெட் நம்மளால யூகிக்கவே முடியாது. மிக பிரம்மாண்டமான மார்க்கெட் இது. இந்த துறையில வந்து நிறைய சாதனையாளர்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இதை பர்டிகுலரா வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க வந்து எப்படி சக்சஸ் ஆனாங்கன்னு ஏதாவது சீக்ரெட் இருக்கா? சிம்பிள் சக்சஸ் தான். இந்த பிசினஸ்ல மட்டும் இல்ல, எந்த பிசினஸ்லயுமே ஒரு சக்சஸ் ஆகணும், சாதனை படைக்கணும், பெரிய லெவல்ல வளரணும், பினான்சியலாவும் சரி ஒரு ஸ்டேட்டஸ் வைஸாவும் சக்சஸ் ஆகணும்னா ஒரே ஒரு காரணம் தான், உங்ககிட்ட இருக்கிற டெக்னிக். இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட டெக்னிக்க எவ்வளவு கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் எஃபெக்டிவா சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சாதனையே. அதுதான் ஒரே ஒரு தம்ப் ரூல். ஒரே பெரிய டெக்னிக் அந்த மாதிரி டெக்னாலஜி அந்த மாதிரி எல்லாம் இருந்தாலுமே நம்ம கிட்ட இருக்கிற சர்வீஸ எவ்வளவு கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், அதுதான் அவங்க சக்சஸ் இருக்கு. இது ரெண்டு வகையான சக்சஸையும் கொடுக்கும், பினான்சியல் சக்சஸையும் கொடுக்கும், ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் சக்சஸையும் கொடுக்கும். குறிப்பா யாரையாவது பேர் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து பெருமையா சவுத் இந்தியால சொல்லலாம், விகேஆர் பிரபா ரெட்டி மேடம். அதே மாதிரி காஞ்சிபுரத்துல ஒருத்தர் இருக்காரு, கிட்டத்தட்ட ஒரு 40,000 கஸ்டமருக்கு மேல வச்சிருக்காரு, ஒரு crores-ல பிசினஸ் பண்றாங்க. அதே மாதிரி கார்பரேட் சலூன்ஸ் நிறைய சொல்லலாம், நேச்சுரல்ஸ் சொல்லலாம், கிரீன் ட்ரெண்ட்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த சலூனை வச்சு, சலூன் இண்டஸ்ட்ரியை வச்சு பெரிய லெவல்ல மேல வந்திருக்காங்க. இன்னும் நிறைய ஆண்டர்பிரனர்ஸ் வெளியே தெரியாம சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த ஃபீல்ட்ல வரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டடா என்னென்ன சப்போர்ட் எல்லாம் கிடைக்குது? பேங்க் எந்த அளவு சப்போர்ட் பண்றாங்க இந்த ஃபீல்ட்? அருமையான கேள்வி கேட்டீங்க. ஏன்னா இதை பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அவங்களுக்கு எப்பவுமே நம்ம பீப்புளுக்கு என்னன்னா கவர்மெண்ட் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது, பேங்க் நம்மள ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான மித் இருக்கு. ஆக்சுவலி நேத்து நான் வந்து ஒரு மாவட்ட தொழில் மையத்தை போய் பேசிட்டு இருந்தேன். அவங்களுக்கு இந்த மாசத்தோட டார்கெட் வந்து 1 crore 25 lakhs. பட் அவங்க 1 crore 19 lakhs தான் பண்ணிருக்காங்க. இந்த 6 லட்சம் ரூபாய் பண்றதுக்கு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நான் ஒரு நம்பர் சஜஸ்ட் பண்ணேன், அவங்க போய் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு அப்ளை பண்ணி அந்த டார்கெட் அவங்களால முடிக்க. அதே மாதிரிதான் வங்கிகளும் டார்கெட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, மாவட்ட தொழில் மையங்களும் டார்கெட் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கமும் இவ்வளவு நிதி உதவி செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வச்சு ஒர்க் பண்றாங்க. இது வந்து எல்லா துறைக்கும் பொருந்துற மாதிரி பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரிக்கும் பொருந்தும். இப்போ அரசாங்கம் வந்து இப்போ இதை 3 வகையா பிரிக்கிறாங்க, ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸ், சர்வீஸ் பிசினஸ் அண்ட் ட்ரேடிங் பிசினஸ் அப்படின்ட்டு. நம்மளது வந்து சர்வீஸ் பிசினஸ் வருது. சர்வீஸ் பிசினஸ்க்குன்னு நம்ம ஒரு லோன் அப்ரோச் பண்ணும்போது தாராளமா அவங்க லோன் கொடுக்குறாங்க. அது இல்லாம ஒரு ஃபர்ஸ்ட் டைமா லோன் வாங்குறாங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு. இப்போ கரண்ட்ல வந்து UIEGP, அன்எம்ப்ளாய்டு யூத் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஸ்டேட்லயும், PMEGP, பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து இந்தியா லெவல்லயும் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உள்ள போன உடனே ஈஸியா ஈவன் அந்த ஆபீஸ் கூட போக வேண்டாம், ஆன்லைன்லயே நம்ம அப்ளை பண்ணிட்டு டாக்குமெண்ட் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டோம்னா அவங்களே நம்மளை கூப்பிட்டு இந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 25% வரைக்கும் மானியம் கொடுக்குறாங்க. எந்த விதமான பெரிய டாக்குமெண்ட்டும் அவங்க கேட்கறது இல்ல, செக்யூரிட்டி கேட்கறது இல்ல, ஒரு
என்ன சொல்றது, கொலாட்ரல் கேட்கறது இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா வரைக்கும் கொடுக்கறதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஆனா முறையா அப்ரோச் பண்ணணும். மைண்ட்ல என்ன இருக்கணும்னா, நம்ம போனா நம்மளால வாங்க முடியும், கிளியரான ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் நம்மளால பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட்டோட போனா கண்டிப்பா இந்த பியூட்டி பார்லர் இண்டஸ்ட்ரிக்கு அரசாங்கமும் சரி, மாவட்ட தொழில் மையங்கள் மூலமா வங்கிகள், எல்லா தேசிய வங்கிகளும் தாராளமா கடன் கொடுக்குறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, போய் கொஞ்சம் 2-3 முறை கேட்ட பின்னாடி அவங்க கேட்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம பயந்துட்டு நடக்காதுன்னு ஓடி வந்துட்டோம்னா கண்டிப்பா நடக்காது. ஸோ அவங்க கேட்கிற ப்ராசஸ் எல்லாம் கரெக்டா பண்ணோம்னா தாராளமா வாரி கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி பெரிய லெவல்ல சாதிச்சு யூஸ் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான பீப்புள் இந்த லோன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால அரசாங்கம் முழுக்க வங்கிகள் மூலமா, மாவட்ட தொழில் மையங்கள் மூலமா பெரிய உதவி இந்த இண்டஸ்ட்ரிக்கு செஞ்சுட்டு இருக்கு. முறையா அப்ரோச் பண்ணோம்னா கண்டிப்பா கிடைக்கும். இந்த இண்டஸ்ட்ரியில் வாங்க மார்க்கெட்டிங்க்கு என்னென்னலாம் பண்ணா அவங்க பிசினஸ் டெவலப் ஆகும், அதுக்கு என்ன உங்களோட டிப்ஸ் என்ன? கண்டிப்பா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல, இவ்வளவு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரில கண்டிப்பா எந்த தொழில், ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும், ஒரு துணிக்கடை ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும், ஒரு செருப்பு கடை ஆரம்பிச்சாலும் காம்படிஷன் இருக்கும். இந்த காம்படிஷன்ல நான் என்ன எங்க பொசிஷன் பண்ணிக்கிட்டு கஸ்டமர்கிட்ட என்ன எப்படி கரெக்டா கொண்டு போய் சேர்க்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த சக்சஸே இருக்கு. நான் வந்து ஒரு கடையோ ஒரு பார்லரையோ சலூனையோ போட்டாச்சு, கஸ்டமர் தானா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு வாசலை பார்த்துட்டு காத்துட்டு இருந்தா கண்டிப்பா எதுவுமே நடக்காது. முன்னெல்லாம் வந்து ஒரு சர்வீஸை தேடி கஸ்டமர் வருவாங்க, இன்னைக்கு கஸ்டமரை தேடி சர்வீஸ் போக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால நம்ம என்ன சர்வீஸ் பண்ணாலும் சரி, நம்ம சர்வீஸை இந்த மார்க்கெட்ல இந்த கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம். இதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. முன்ன மாதிரிலாம் ஏதோ நோட்டீஸ் அடிச்சோம், பேம்ப்ளெட் போட்டோம், தெருவா கொண்டு போய் கொடுத்தோம்னு இல்லாம இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல மொபைலை யூஸ் பண்ணி மார்க்கெட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. அதுக்குதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா ப்ரொமோஷன், அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்துருச்சு. உட்கார்ந்த இடத்துலயே ஒரு நாளைக்கு ஒரு 10,000 1 லட்சம் கஸ்டமரை கூட கொண்டு போய் நம்மளால நம்மளோட சர்வீஸையும் ப்ராடக்டையும் கொண்டு போய் சேர்க்க முடியும். கண்டிப்பா இந்த துறைக்குள்ள இருக்கிறவங்க அந்த ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் வேவை ஒரு பக்கம் வச்சுட்டு முழுக்க இன்னைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா ப்ரொமோஷனை பண்ணா மட்டும்தான் அவங்களோட சர்வீஸை அவங்க ஏரியாவும் தாண்டி கஸ்டமர்கிட்ட எஃபெக்டிவா கொண்டு போய் சேர்க்க முடியும். காரணம் என்னன்னா, இன்னைக்கு சர்ச் ஃபுல்லாவே மொபைல்ல தான் நடக்குது. மொபைல் இல்லாத யாருமே இன்னைக்கு இல்ல. அது ஸ்மார்ட் போன், ஆண்ட்ராய்டு எல்லாம் வந்த பின்னாடி அவங்களோட எல்லா விஷயமும், ஈவன் ஃபுட்ல இருந்து துணியில இருந்து ஒரு சின்ன ஒரு பென் டிரைவ் கூட ஆன்லைன்ல மொபைல்ல தான் வாங்குறாங்க. அப்படி எல்லா கஸ்டமரும் மொபைலுக்குள்ள இருக்கும்போது நம்மளோட சர்வீஸும், நம்மளோட பார்லரும், நம்மளோட ஃப்ரீலான்சிங் சர்வீஸும் மொபைல்ல இந்த மீடியா மூலமா இருந்தா மட்டும்தான் கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அதனால இந்த பிசினஸ்ல இருக்கிறவங்க, இனிமே வரப்போறவங்க, வரணும்னு எண்ணத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட மைண்ட அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆன்லைன் ப்ரொமோஷன் அண்ட் சோசியல் மீடியா மூலம் தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கறது எஃபெக்டிவா இருக்கும், கண்டிப்பா பெரிய சக்சஸையும் கொடுக்கும் அப்படிங்கறது என்னோட சஜஷன். ரொம்ப சிறப்பு. இந்த ஃபீல்டுல வந்து என்டர் ஆகணும் அப்படின்னா என்ன விதமான லைசன்ஸ்லாம், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும்? சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எந்த துறையில பொறுத்த வரைக்கும் வெளியே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த துறை வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்கேரியா இருக்கும், இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப பயமா இருக்கும், ஒரு சந்தேகமா இருக்கும், குழப்பமா இருக்கும், இதுக்குள்ள எப்படி போறதுன்னு. சோ இந்த துறையிலே நான் வந்து ஒரு 12-15 வருஷமா இருக்கிறதுனால இதுல லைசன்சிங் ஃபேக்டர்னு ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எல்லா தொழிலையுமே மத்திய அரசாங்கம் வந்து MSME, அதாவது மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் ஒரு அமைச்சகம் மூலமா ஈஸியா இலவசமா உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்மளால பதிவு பண்ணிக்க முடியும். அதுக்கு உத்யாம் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்ப வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் அக்கௌண்ட் டீடைலை மட்டும் வச்சு உங்க இடத்துல இருந்து ஒரு 5 நிமிஷத்துல இலவசமா உங்களோட இந்த பியூட்டி பார்லரையோ, பியூட்டி ட்ரைனிங் அகாடமியோ, பியூட்டி சலூனையோ நீங்க பதிவு பண்ணிக்கலாம். இது முதல் வகையான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லைசன்ஸ். இன்னொரு வகையான லைசன்ஸ் என்னன்னா, இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கிராமமா இருந்தாலும் சரி, கிராம பஞ்சாயத்து இருக்கும், ஒரு சின்ன வந்து ஒரு டவுன் பஞ்சாயத்து, ஒரு செலக்டட் கிரேட் டவுன் பஞ்சாயத்து, ஒரு சிறப்பு நிலை தேர்வு பஞ்சாயத்து, பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, இங்க எல்லாத்துலயுமே அங்கங்க லோக்கல் கவர்னன்ஸ் இருக்கும், அந்த ஒரு நிர்வாகம் இருக்கும். அவங்கள்ட்ட போய் நம்ம அப்ரோச் பண்ணோம்னா அவங்க வந்து அந்த ஊருக்குள்ள அந்த நிர்வாகத்துக்குள்ள என்ன சட்ட திட்டங்கள் இருக்குதோ அவங்க ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க கேட்கிற டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு உரிமம் கொடுத்துட போறாங்க. இது வந்து ஓவர் த டேல ஒரு நடந்துரும். இல்ல நீங்க இன்னைக்கெல்லாம் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ண மாதிரி இருக்கு, அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா அவங்களே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்களோட லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. சோ ஒன்னு, உங்களோட MSME உத்யோகம் ரெஜிஸ்ட்ரேஷன் இட்ஸ் ஃப்ரீ, அப்சல்யூட்லி. நீங்க இருந்த இடத்துல இருந்து 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். ரெண்டாவது, நீங்க எந்த ஊர்ல இருக்கிறீங்களோ அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் நிர்வாகம்,
தனி அந்த ஊர்ல இருக்கிற லோக்கல் நிர்வாகம் உங்களுக்கான இந்த பார்லர் சலூன் நடத்துறதுக்கான உரிமத்தை தாராளமா கொடுத்துருவாங்க. ரொம்ப சின்ன காசுல தான் இந்த எம்எஸ்எம்இ வந்து நீங்க ரினியூவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த லோக்கல்ல வாங்கின அந்த அனுமதியை வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க ரினியூவல் பண்ணிக்கணும், சின்ன ஒரு அமௌண்ட்ல. இவ்வளவுதான் லைசன்ஸ். இதுக்கு மேல லைசன்சிங் ஃபேக்டர்னு எதுவுமே கிடையாது. ரொம்ப அருமையான பதில்களை சொல்லிட்டு இருந்தீங்க. உங்க மை பியூட்டி கிளப்ல ஜாயின் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கண்டிப்பா இதுல அபிஷியலா ஜாயின் பண்ணுன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. இது வந்து ஒரு வாலண்டியர் ஆர்கனைசேஷன், ஒரு என்ஜிஓ, நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். இதுல வந்து ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது. என்னோட நம்பர் கிடைச்சி இல்ல நம்ம டீமோட நம்பர் கிடைச்சி நீங்க கால் பண்ணீங்கன்னாவே ஒரு நார்மலா எங்களோட சோசியல் மீடியா நெட்வொர்க்ல உங்க நம்பரை வந்து கனெக்ட் பண்ணிடுவோம். நீங்க வந்து அதுல என்னெல்லாம் டே டு டே நம்ம அப்டேட் பண்றோமோ உங்களுக்கு இலவசமா வந்து சேர்ந்துரும். இதுதான் இதோட பேசிக். இதுல கம்பல்சரி மெம்பர் ஆகணும் அப்படின்ற எந்த இதுவும் கிடையாது. குறிப்பா நீங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கீங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி பியூட்டி பார்லர் வச்சிருக்கீங்க, பியூட்டி ட்ரைனிங் அகாடமி வச்சிருக்கீங்க, ஒரு ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கீங்க, ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கீங்க, ஒரு டாட்டூ பண்றீங்க, ஒரு மெகந்தி பண்றீங்க, ஒரு ஃபிளவர் டெக்கரேஷன் பண்றீங்க, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்தா நீங்க தாராளமா பியூட்டி கிளப்ல ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணலாம். ஒரு அன்அபிஷியல் மெம்பரா நீங்க எவ்வளவு நாளைக்கு வேணாலும் கண்டினியூ பண்ணலாம் அந்த சோசியல் மீடியா நெட்வொர்க்ல. அபிஷியலா ஆகணும்னா ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்கு, அதை நீங்க கால் பண்ணும்போது கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். டெஃபினட்டா. ரொம்ப அருமையான பதில் மிஸ்டர் சண்முகம். பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியில இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய ஃபீல்டா, நம்ம ஏன் வந்து இது ஒரு ஃபீல்டா தொழிலா எடுத்து பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆர்வம் கண்டிப்பா வரும். உங்களோட பேட்டி அந்த அருமையா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஒரு பர்சன் வந்து உடம்ப குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்? நமக்கு வந்து உடம்பு போடுது இல்ல வெயிட் வந்து ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா நாங்க கையில எடுத்துருக்கிறது இந்த சூப்பர் ஃபுட்ஸ், பர்டிகுலரா பீட்ரூட், கேரட் அண்ட் பனானா ரெகுலர் பேசிஸ்ல குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதை மால்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். அனைவருக்கும் வணக்கம். வணிகம் டாக்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. வணிகம் டாக்ஸ் என்பது நிகழ்ச்சி நிறைய தொழில் முனைவர்களுடைய பேட்டி எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி முன்னேறினாங்க, எப்படி அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணி அடுத்த கட்டத்து வந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று நம்ம பார்க்க இருப்பது மிஸ்ஸஸ் லில்லி ஜெயசீலா. இவங்க வந்து ஆத்மா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை மயிலாப்பூரில் வச்சுருக்காங்க. இவங்களோட பேசிக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசியோதெரபிஸ்ட் அண்ட் அக்குபஞ்சரிஸ்ட். கடந்த ஒரு 1-2 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஆத்மா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் ஆரம்பித்து இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இன்னைக்கு வந்து அவங்களோட ப்ராடக்ட் என்ன, எப்படிலாம் வந்து கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில் நம்மளோட பேச வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த ஆத்மா ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க, இதில் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? இன்னைக்கு வந்து எல்லாரோட வீட்லையும் குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. ஸோ டெய்லி டே பேசிஸில் வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் நம்ம சாப்பிடலாம் அப்படின்னா நியூட்ரிஷனல் வேல்யூ டெஃபிஷியன்சி வந்து அதனால நம்ம வந்து டிசீஸ்குள்ளே போயிடுவோம். தட் இஸ் டெய்லி டே பேசிஸில் ஒரு 5 கலர்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம எடுத்தே ஆகணும். 5 சர்விங்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் 2 சர்விங்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸும் டெய்லி டே பேசிஸில் நம்ம எடுத்தே ஆகணும். அப்படி பார்க்கும்போது ரெகுலர் பேசிஸில் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை எடுக்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டஃப் ஜாபாக தான் இருக்குது. அதுவும் வந்து ஒர்க்கிங் மதர்ஸோ இல்லை ஒரு கிராங்கியான ஒரு குழந்தையோ வந்து கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து கையில் எடுத்துக்கிட்டு தான் ஈஸியஸ்ட் ஃபார்மில், இன்ஸ்டன்ட் ஃபார்மில் குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்களுக்கோ இல்லை அந்த பெரியவங்களுக்கோ ஈஸியாக இருக்கிற மாதிரி ஒரு பொருளை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது, அதுவும் ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை ஈஸியஸ்ட் ஃபார்மில் எப்படி போய் கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்றது தான் வந்து எங்களோட மோட்டோ. எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ ஈஸியா இருக்கு. என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் டீல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க எந்த இதில் வேறுபடுறீங்க, என்ன ப்ராடக்ட் டீல் பண்றீங்க? இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ஃப்ளவர்ஸ் இதெல்லாம், அப்புறம் நம்மளோட நார்மல் சீட்ஸ், நம்ம ரெகுலர் பேசிஸ்ல நம்ம வீட்டில் இருக்கிற சீட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கட்டத்தில் நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். தட் இஸ் நீங்கள் நினைக்கலாம் காய்கறிகள்லாம் சாப்பிடலையா, ஏன் வந்து காய்கறிகளை கொண்டு வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்மில் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ பண்ணும்போது ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த டேஸ்ட் பிடிக்காம அதை சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி ஒரு வயசானவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல்கள் இல்லாதனால சாப்பிட்றதில்ல.
இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு 4 இருந்து ஒரு 8 months பேபியால சாப்பிட முடியும். அதே மாதிரி ஒரு 80 வயசு பாட்டியாலையும் எங்களோட ப்ராடக்ட்டை வந்து சாப்பிட முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பவுடர்ட் ஃபார்மில் கொடுக்குறோம், இன்ஸ்டன்ட் ஃபார்மில் கொடுக்குறோம். ஸோ இந்த கொண்டு வரதுக்காக மட்டுமே வந்து நாங்கள் வந்து வெஜிடபிள்ஸையும் ஃப்ரூட்ஸையும் டீஹைட்ரேட் பண்ணி பவுடர்ட் ஃபார்மில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு மால்ட் ஃபார்ம்லையும், பெரியவங்களுக்காக வந்து ஜூசஸ் ஃபார்ம்லையும், சர்க்கரையே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஆட்டா ஃபார்ம்லையும் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மலாம் ட்ரெடிஷ்னலாக இட்லி தோசை சாப்பிட்டே வளர்ந்தவங்க அப்படின்றதுனால இதே வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து தோசை மாவில் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றது தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து வித்தவுட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்றதுனால அந்த புளிக்க வைக்கிற தன்மைக்கு நிறைய R&D பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றினா நம்ம மற்ற மாவுகளில் ஊற்றும் போது எப்படி ஒரு தோசை வருமோ அதே மாதிரி நம்மளோட ப்ராடக்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இட் இஸ் ஸ்டில் இன் R&D. ஸோ நாங்கள் எங்களோட அடுத்த மூவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து இட்லி தோசை மாவு வித் வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி. இதுக்கான மூலப்பொருள்கள் தேவை, ரா மெட்டீரியல் தேவைப்படும் இல்லையா? அதெல்லாம் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க? ஏன்னா ஒரு காய்கறி அப்படின்னாவே எல்லாம் கிடைக்கும், பட் அதை எப்படி நீங்கள் ப்ரிசர்வேட்டிவ் மாற்றுறீங்க? இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற காய்கறிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிற காய்கறிகள். தட் இஸ் நாங்கள் வந்து பீட்ரூட்டை வந்து பேஸாக வச்சுருக்கோம். ஏன்னா பீட்ரூட் ஏன் எடுத்திருக்கோம் அப்படின்னா இட் இஸ் சூப்பர் ஃபுட். கேரட்டை வந்து நாங்கள் பேஸாக வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அதை எடுத்துருக்கோம்னா அகெயின் இட் இஸ் அ சூப்பர் ஃபுட். ஸோ ஏன் சூப்பர் ஃபுட்ஸை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ஃபுட் வந்து ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ கொடுக்கும். பட் ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்றது ஒரு 4 டிசீஸை வந்து அதால் வந்து போக்க வல்லது. நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூவை ஆட் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் வந்து நம்ம சூப்பர் ஃபுட்னு சொல்லுவோம். அந்த வரிசையில் வந்து கேரட் இஸ் அ சூப்பர் ஃபுட், பீட்ரூட் இஸ் அ சூப்பர் ஃபுட், ஆம்லா நாங்கள் வச்சுருக்கோம், அது இஸ் அ சூப்பர் ஃபுட். ஸோ இது எல்லாம் நாங்கள் ஏன் வந்து சூப்பர் ஃபுட்டாக சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, டெய்லி டே பேசிஸில் இந்த நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படின்றது ஒன்று இல்லை அப்படின்னா குழந்தைங்க வந்து ஆரோக்கியமாக வந்து வளர முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து ஃப்ரம் த ப்ரெக்னன்சிலேருந்தே ஆரம்பிக்குது. ஒரு குழந்தை வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அங்கேருந்தே வந்து அந்த குழந்தை வந்து ஒரு 2 months வந்து எவ்வளோ க்ரோத் இருக்கணும், ஒரு 3 months வந்து அந்த குழந்தை வந்து எவ்வளோ க்ரோத்தில் இருக்கணும், எவ்வளோ பிரெயின் டெவலப்மெண்ட் இருக்கணும், எவ்வளோ வந்து ஆர்ம்ஸ் அண்ட் லிம்ஸ் வந்து வளரணும், இது எல்லாமே வந்து அந்த ப்ரெக்னன்சிலே டிசைட் ஆகுது. ஸோ அங்கே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியண்ட்டாக இருந்தாங்கன்னாவே போச்சு, அங்கேயே உங்களோட டெஃபிஷியன்சி வந்துடும். தட் இஸ் க்ரோத் டெஃபிஷியன்சி ஆகட்டும், பிரெயின் டெவலப்மெண்ட்டில் உள்ள டெஃபிஷியன்சி ஆகட்டும், எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரெக்னன்சி ஒவ்வொரு கட்டத்துலையும் நம்ம ஒரு குழந்தை வந்து சின்ன வயசில் இருக்கும் போதும் நமக்கு நியூட்ரிஷன் தேவை, எழுந்து நடக்கும்போது அடுத்த கட்ட நியூட்ரிஷன் தேவை, ஒரு டீனேஜில் வந்து வேற மாதிரி ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ தேவை, ஒரு 30 to 40 yearsல வேற மாதிரி ஒரு நியூட்ரிஷன் தேவை. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலையும் நமக்கு லைஃப்பில் அந்த நியூட்ரிஷன் வேல்யூ மட்டும்தான் நம்ம டிசீஸில் போவோமா, நம்ம இல்லை டிசீஸ் இல்லாமல் இருப்போமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது. அது பியூர்லி ஃப்ரம் ஃபுட்டு தான் கிடைக்குது அப்படின்றதுனால ஃபுட்டை வந்து நம்ம கையில் எடுத்திருக்கோம். ஹெல்த்தை வந்து எப்படி மற்றவங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதுல கொஞ்சம் சூப்பர் ஃபுட்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக இந்த ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது எங்களோட கான்செப்ட். ரைட் மேடம், எனக்கு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஒரிஜினல் ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? இப்போ காய்கறி வந்து ஒரிஜினலாக யூஸ் சாப்பிட்றது ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ அதே வந்து ப்ரிசர்வேட்டிவாக நம்ம வந்து மாற்றி யூஸ் பண்ணும்போது அதில் ஏதாவது வேல்யூ கம்மியாகுமா? அது ஒரிஜினாலிட்டிங்கிறது கம்மியாகுமா, இல்லை அப்படியே சத்து அப்படியே இருக்குமா? இப்போ எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, தட் இஸ் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணாதது. அண்ட் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீஹைட்ரேட் பண்ணுறோம். தட் இஸ் நம்ம ஒரு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்களேன். முருங்கைக்கீரையை வந்து அதுவும் பர்டிகுலராக முருங்கைக்கீரை வந்து பச்சையாக சாப்பிட்றதோட காய வச்சு சாப்பிட்டா அதோட நியூட்ரிஷன் வேல்யூ நிறையவே ஆட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. அதே மாதிரி நாங்கள் ஒவ்வொரு காய்கறியும் வந்து காய வச்சு அதை பவுடர்ட் ஃபார்மில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த வேல்யூவை வந்து ஆட் பண்ணி தான் நாங்கள் கொடுக்குறோம். இதில் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் கிடையாது. இன்னொன்று நான் வந்து ஸ்ட்ராங்காக இங்கே என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம டெய்லி காய்கறிகள் சாப்பிட்றோம், குக் பண்ணி தான் நம்ம அதை சாப்பிட்றோம். ஸோ யாருக்கெல்லாம் வந்து குக் பண்ணி ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கெல்லாம் நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டாக போய் சேர்றதே இல்லை, 100% நியூட்ரிஷன் வேல்யூ சேர்றதே இல்லை. யாரெல்லாம் வந்து ஒரு ஃபுட்டை ஒரு காய்கறியை வந்து ராவாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தான் நியூட்ரிஷன் வேல்யூ கரெக்டாக போய் சேருது. இல்லை நான் குக் பண்ணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டியது மண்பாண்டத்தை வச்சு தான். யாரெல்லாம் மண்பாண்டத்தில் குக் பண்ணுறீங்களோ உங்கள் காய்கறிகளையோ உங்களோட நார்மல் ஃபுட்டை, அவங்க மட்டும்தான் 100% நியூட்ரிஷன் வேல்யூவை அடையிறீங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா ஒரு 70% ஆஃப் த நியூட்ரிஷன் வேல்யூ தான், ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் சமைச்சோம் அப்படின்னா ஒரு 17% ஆஃப் த நியூட்ரிஷன் வேல்யூ தான் நமக்கு வந்து சேருது. அப்போ குக் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி மண்பாண்டத்துல குக் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ராவா சாப்பிடணும். இப்ப நாங்க இங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து காய வைக்கிறோம். தட் இஸ் பச்சையா காய வச்சிருக்கோம்.
ஸோ எந்த விதமான நியூட்ரிஷன் வேல்யூவும் அதுல இருந்து லாஸ் ஆகாது. நீங்க வந்து ஒரு பச்சையா ஒரு காய்கறியை சாப்பிட்றதோட எல்லா வேல்யூவும் இந்த டீஹைட்ரேட்டட் வெஜிடபிள்ல கண்டிப்பா கிடைக்கும். இது பர்டிகுலராக ஏதாவது காய்கறிகள் சொல்ல முடியுமா? எந்தெந்த காய்கறிகள்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் ப்ராடக்டை மாற்றிருக்கீங்க, இதெல்லாம் மாற்ற போகிறீங்க? நாங்க கையில எடுத்துருக்கிறது இந்த சூப்பர் ஃபுட்ஸ், பர்டிகுலரா பீட்ரூட், கேரட் அண்ட் பனானா ரெகுலர் பேசிஸ்ல குழந்தைங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்காக அதை மால்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கோம். அண்ட் ஏபிசி ஜூஸ் அப்படின்ட்டு ஒரு ஜூஸ் வச்சிருக்கோம். இந்த ஏபிசி ஜூஸ் வந்து வேர்ல்டு ஃபெமிலியர், எல்லாருக்குமே தெரியும். ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏபிசி ஜூஸ் தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏபிசி ஜூஸ் வந்து லங் டிசீஸை வந்து கிளியர் பண்ணுது. தட் இஸ் ஒரு சைனால உள்ள ஒரு ஹெர்பலிஸ்ட் தான் இந்த ஏபிசி ஜூஸை கண்டுபிடிச்சாங்க. லங் கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு இதை கொடுத்தாங்க. தேர்பை வந்து லங் கேன்சரே வந்து கியூர் ஆச்சு. அப்படிதான் வந்து இது வேர்ல்டு ஃபுல்லா ஃபெமிலியர் ஆச்சு. பட் நான் வந்து அடிச்சு சொல்லுவேன், நிறைய இடத்துல வந்து ஏபிசி ஜூஸ் வந்து பாட்டில் ஃபார்ம்ல, வாட்டரி ஃபார்ம்ல இருக்கு. எங்களோடது மட்டும்தான் பவுடர்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் ஏபிசி ஜூஸை பவுடர் ஃபார்மா வந்து ஆத்மா ஹோம்மேட் மட்டும்தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹெல்தியா இருக்கணும் அப்படின்றது மட்டுமே கான்செப்ட். அதே மாதிரி ஆம்லா ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஜூஸ் வச்சிருக்கோம். இந்த பீரியட்ல பர்டிகுலரா இந்த ஒமைக்ரான் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும்போது, கோவிட் மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கும் போது இம்யூனிட்டி வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த ஒமைக்ரான் பீரியட்ல வந்து நாங்கள் கோல்டன் மால்ட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நம்மளோட டர்மரிக்கை வந்து நம்ம நாட்டு சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ மஞ்சத்தூளும் ஆம்லாவும் ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா, அதே மாதிரி பெப்பர், மிளகு, நம்மளோட ட்ரை ஜிஞ்சர் இதெல்லாம் ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் வந்து நாங்கள் கையில எடுத்துட்டு நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸை வந்து மாற்றிருக்கோம். சேல் வந்து எப்படி உள்நாடு மட்டும் பண்றீங்களா இல்லை வெளிநாட்டுல பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த சேல்ஸ்க்காக வந்து நான் கையில எடுத்துக்கிட்ட ஆயுதம் வந்து 0 ரூபி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மார்க்கெட்டிங்காக இது வரைக்கும் இந்த 1 இயர்ல நாங்கள் எந்த விதமான செலவுமே பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நானே வந்து அதில் இன்ஃப்ளூயன்சர் ஆகி நம்ம வந்து காய்கறிகளும் பழங்களும் ரெகுலர் பேசிஸ்ல மெடிசன் இல்லாமல் எப்படி நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டு அதன் மூலமாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து நாங்கள் வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு, ஒரு ட்விட்டர்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு. அதன் மூலமா நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதன் மூலமா தான் நாங்கள் வந்து எங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் எங்களோட கஸ்டமர் பேஸ் தான் வந்து நிறைய, எங்களோட பேஷண்ட்ஸே எங்களோட கஸ்டமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவிட் பீரியட்ல வந்து பெரிய டீலர்ஷிப்லாம் யாருக்கும் நாங்கள் கொடுக்கல. நிறைய சப் டீலர்ஸ் இருக்காங்க. சப் டீலர்ஸை வந்து நாங்கள் எப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு 3000 rupees நீங்க கொடுத்தீங்கன்னா கூட போதும், நாங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து ரெடியா இருக்கும். அப்படிதான் வந்து நிறைய சப் டீலர்ஸ் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம வீட்டுல இருந்து வேலை பார்க்குற நிறைய பெண்கள் வந்து எங்களோட இதுல இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்க வந்து எந்த விதமான காஸ்ட்டுமே வாங்காம, இப்போ நீங்க ப்ராடக்ட் சேல் பண்ண போறீங்களா, நான் பெர்சன்டேஜை கொடுத்துட்றேன், நீங்க உங்களோட அந்த அட்ரஸை கொடுத்துருங்க, நாங்க ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சிடுறோம், யூ வில் கெட் த கமிஷன். அந்த பேசிஸ்ல வந்து நிறைய சப் டீலர்ஸ் இருக்காங்க. மந்த் ஆன் மந்த் வந்து ஒரு 5000 to 6000 ஆன் இது மூலமா மட்டுமே, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம இது மூலமா மட்டுமே ஏர்ன் பண்ற நிறைய பெண்கள் வந்து எங்களுக்கு அடியில இருக்காங்க. அப்படிதான் வந்து என்னோட பிசினஸை கொண்டு போயிட்டு இருக்கேன். யூகேக்கு, யூஎஸ்க்கு, அப்புறம் ஆஸ்திரேலியாவுக்கு எங்களோட சாம்பிள்ஸ் வந்து அமைச்சிருக்கும். ஸோ டு கோ இன் டு அதர் கண்ட்ரிஸ். ரொம்ப அருமை மேடம், நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு வந்து கோவிட் சுச்சுவேஷன்ல எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும்னா உங்கள்கிட்ட உள்ள ப்ராடக்ட் என்ன, நீங்க ஜென்ரலா என்ன சஜஸ்ட் பண்றீங்க? ஆக்சுவலி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் வந்து நம்மளை வந்து எப்பவுமே ப்ரிவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன கதை சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. எல்லாருக்குமே வந்து ஈகிள் வந்து நல்லா தெரியும். ஈகிள் வந்து எப்படின்னா எல்லா பேர்ட்ஸோடையும் அதுதான் வந்து பயங்கரமா ஹையர் லெவல்ல பறக்கக்கூடியது. பட் அதையுமே வந்து கொத்தக்கூடிய ஒரு பேர்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா காகம். ஸோ ஈகிள் மேலேயே ஏறி உட்காந்து காகம் வந்து கொத்திக்கிட்டே இருக்குமா. ஸோ அப்ப வந்து ஈகிள் வந்து அந்த சிச்சுவேஷனை கூட வந்து ஹேண்டில் பண்ணி அது வந்து மேல் லெவல்ல இன்னும் பறக்கும் போது, தட் இஸ் அட்மாஸ்பரிக் லெவல்ல பறக்கும் போது ஈகிளால மூச்சு விட முடியும், காகத்தால மூச்சு விட முடியாது. ஸோ அந்த லெவல்ல வந்து காகம் வந்து ஈகிளை விட்டு வெளியில வந்துடும். ஸோ இதே சிச்சுவேஷன்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கோவிட் வந்துச்சு, அப்புறம் டெல்டா வந்துச்சு, இன்னைக்கு ஓமைக்ரான் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம என்னதான் வந்து ஈகிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹியூமன் பீயிங் நம்ம தான் வந்து எல்லா ஃபீச்சர்ஸோடையும் ஹையஸ்ட் அப்படின்னு நம்ம இருந்தாலும் நம்மளையும் கொத்துறதுக்கு ஒரு காகமா வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கொத்தல் நமக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவர் தான். நம்ம என்னதான் வந்து வேக்சின்லாம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ள இன்னைக்கு உட்கார்ந்து இருந்தாலும்
அதையும் மீறி நம்மளை தாக்கும் போது நம்மளோட பாடியில இருக்க இம்யூனிட்டி பவர் மட்டும்தான் வந்து நம்மளை வந்து லாங் டைம்ல டிசீஸ் இல்லாம வந்து காப்பாற்றும். இன்னைக்கு வந்து சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் மாதிரி யாரெல்லாம் இம்யூனிட்டியோட இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சர்வைவ் ஆயிட்டு இருக்காங்க. யாருக்கெல்லாம் இம்யூனிட்டி பாடியில இல்லையோ அவங்கெல்லாம் இன்னைக்கு இல்லை. ஸோ இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்றது தான் வந்து மேஜர் கான்செப்ட். நம்ம ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமானது கூட. ஸோ அதை நாங்கள் கையில எடுத்துட்டு இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆம்லாவோட ஒரு நல்ல இது வந்து எதுவுமே கிடையாது. ஆம்லா ஃப்ரூட் அப்படின்றது, இந்த நெல்லிக்கனி அப்படின்றது அதியமான் வந்து ஔவையாருக்கு கொடுத்த நெல்லிக்கனி. ஏன் வந்து அதியமான் வந்து அதை ஔவையாருக்கு கொடுக்கணும்? அதியமானே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணாரு அப்படின்றதுக்கு அவருக்கு கிஃப்ட் வந்த கனி தான் வந்து இந்த நெல்லிக்கனி. பட் ஔவையாருக்கு ஏன் கொடுத்தாரு அப்படின்னா தமிழ் வளரணும் அப்படின்றதுனாலதான். இதே மாதிரி அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து அந்த நெல்லிக்கனி. இதை டெய்லி டே பேசிஸ்ல நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி வந்து அதில் தான் இருக்கு அப்படின்றதுனால நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்மளோட அஞ்சரைப்பட்டியிலே நிறைய இருக்கு. மிளகு இருக்கு, இஞ்சி இருக்கு. இது எல்லாம் வந்து நம்மளோட இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இதில் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஹெர்பல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்டு சர்க்கரையில் சுக்கு, மிளகு, ஏலக்காய், நம்மளோட வெற்றிலை, அப்புறம் துளசி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நாங்கள் ஒரு டீயாக கொடுக்குறோம். ஸோ யாரெல்லாம் பால் போட்டு டீ குடிக்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் ஹாட் வாட்டர் இருந்தால் போதும். இது ஒரு ஸ்பூன் போட்டிங்கன்னா உங்களோட டீ வந்து ரெடி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் 5 ஃப்ளவர்ஸ் வச்சு ஒரு டீ வச்சுருக்கோம். ஆவாரம்பூ, ரோஜா இதழ்கள், வெண்தாமரை இலைகள், அப்புறம் நீமோட ஃப்ளவர்ஸ், தட் இஸ் வேப்பம் பூ, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீ வச்சிருக்கோம். ஹையஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்டை வந்து இது கொடுக்குது. நீங்க எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ அப்பெல்லாம் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ உங்களோட இம்யூனிட்டியும் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நீங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா டிசீஸ் வராம உங்களை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். டிஃபால்ட்டா எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் இருக்கும். எல்லாருக்குமே இந்த ஃபிட்னஸ் மேல இருந்து இப்போ எல்லாமே ஆர்வம் அதிகமாயிடுச்சு, விழிப்புணர்வு அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு பர்சன் வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும்? நமக்கு வந்து உடம்பு போடுது இல்ல வெயிட் வந்து ஜாஸ்தியா ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனி மருந்தெல்லாம் கிடையவே கிடையாது. நம்மளோட உடம்புல ஏதோ ஒரு ஆர்கன்ல, நமக்கு ஒரு 12 ஆர்கன்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஆர்கன்ல ஏதோ ஒரு டெஃபிஷியன்சி இருக்கு. அதனால மட்டும்தான் நமக்கு வந்து வெயிட் வந்து கெயின் ஆகுது. அது வந்து ரொம்ப கிளியரா நம்ம மைண்ட்ல வந்து பதியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதை சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிரும், இதை சாப்பிடாம இருந்தா வெயிட் குறைஞ்சிரும்னு சொல்றது எல்லாமே வந்து தப்பான விஷயம். நான் வந்து ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லலான் இருக்கேன். இப்போ மார்னிங் வந்து ஒரு 9 o'clock ஆரம்பிச்சு ஒரு 5 o'clock 6 o'clock, தட் இஸ் சூரியன் உதிக்கும் போது உங்களோட ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணி சூரியன் மறைகிறதுக்குள்ள உங்களோட ஃபுட்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா இதை விட ஒரு பெரிய டயட் எதுவுமே தேவையில்லை. ஈஸியாக உங்களோட வெயிட்டை வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் வந்து வெயிட்டாகவே இருக்க மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் ரேராக வந்து நீங்கள் குண்டா பார்த்துருக்கலாம். பட் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல எல்லாருமே குண்டா இருக்காங்க. சின்ன குழந்தைங்க வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குண்டா இருக்காங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்மளோட அந்த இர்ரெகுலர் லைஃப் ஸ்டைல் தான். ஸோ எவ்வளோ ஏர்லியரா நம்மளோட ஃபுட்டை வந்து புஷ் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நம்மளை வந்து வெயிட் இல்லாம நம்ம வந்து பார்த்துக்க முடியும். பர்டிகுலரா வெஜிடபிள்ஸ் ஏன் எடுக்கணும் வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு, நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கு, லோ இன் கெலோரி. ஸோ நீங்க வந்து ஒரு வெஜிடபிள்ஸை வச்சு உங்களோட டயட்டை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா ஈஸி டு லூஸ் வெயிட். நான் அதுல வந்து என்னோட பேஷண்ட்ஸ்க்கு ரெகுலர் பேசிஸ்ல நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, காலையில எழுந்தோன்னா ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்க் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. டீடாக்ஸ் ட்ரிங்க்னா நீங்க காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட வீட்லயே டெய்லி வந்து ஒரு சோம்பு தண்ணியோ, ஒரு ஜீரக தண்ணியோ, ஒரு ஓமம் தண்ணியோ, ஒவ்வொன்றுத்துலயும் ஒவ்வொரு நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கு. இதை வந்து நீங்க நைட்டே போட்டு வச்சுட்டு காலையில லேசா வந்து வார்ம் பண்ணி அதை குடிச்சிட்டிங்கன்னா அதுவே வந்து ஒரு பெரிய டீடாக்ஸ் ட்ரிங்கா போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட டிஃபனுக்கு போகுங்க. நடுவில் காஃபி குடிக்கணும்னா கண்டிப்பா குடிங்க. காஃபியும் அகெயின் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு நல்ல விஷயம். பட் கொஞ்சமா குடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட டிஃபனுக்கு வரும்போது டிஃபனுக்கு முன்னாடி வந்து ஒரு ஜூஸை வந்து கண்டிப்பா குடிங்க. அது காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட டயட், தட் இஸ் உங்களோட ஃபுட்டுக்கு வரும்போது நீங்க வந்து ஒரு சாலடை வந்து கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அதுவும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணும். 5 o'clock வந்து காஃபிக்கு பதிலாக ஒரு சூப் எடுத்துக்கலாம். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்ல செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாவே வந்து ஈஸியாக வந்து வெயிட் லாஸ் பண்ணலாம். ரொம்ப அருமை மேடம். இன்னைக்கு வந்து ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. அந்த ஆத்மா ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸில் என்னெல்லாம் டீல் பண்ணுறீங்க, எப்படிலாம் வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ப்ராடக்ட் டீல் பண்ணுறீங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கீங்க. மேன்மேலும் உங்கள் ப்ராடக்ட் நிறைய டெவலப் பண்ணி நிறைய பேருக்கு வந்து அது பயனுள்ள வகையில் இருக்கணும்னு நம்மளுடைய வணிகம் டாக்ஸ் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.
மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பசங்க படித்து நல்ல ரேங்க்ல இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து நல்ல ரேங்க் இருக்காங்க. உங்களுடைய யூனிக்னஸ்னு என்ன சொல்ல வரீங்க? நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும், புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணி ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் பேர் வந்து தலைமுறையாக பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு எப்படி நிற்கும்? அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒரு தலைமுறை வியாபாரம் இருந்தால் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதாவது 20 படிக்கட்டு ஒரு மாடிக்கு ஏறணும்னா 10வது படிக்கட்டுலேருந்து நீங்கள் ஏறலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மாற்றமே இருந்திருக்கும். புதுசாக ஆரம்பிக்கும் போது முதல் படிக்கட்டிலிருந்து ஆரம்பிக்கும். வணக்கம் நண்பர்களே, இது வணிகம் டாக்ஸ் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நிறைய தொழில் முனைவோர்களை பேட்டி எடுத்து அவங்க லைஃப்பில் எப்படி முன்னேறினாங்க, எப்படி சக்ஸஸ் ஆனாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது டாக்டர் எஸ் சுப்பிரமணியன் அலெக்ஸ் ரமேஷ். இவங்க சென்னை பேஸ்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் நிறைய அனுபவமிக்க திறமைசாலி. இவரோட கம்பெனி ஏபிஎஸ் அண்ட் ஓம் சக்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற கம்பெனி 1936 இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது தலைமுறை அந்த பிஸ்னஸில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அது மாதிரி வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்ட்ராங் பேக்ரவுண்டில் இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்காங்க. அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஃபீல்டு எப்படி வந்தீங்க சார்? இந்த துறையில் நிறைய வந்து ஜாம்பவான்லாம் இருக்காங்க, நீங்களும் ஒன் ஆஃப் த ஜாம்பவான். எப்படி இந்த துறைக்கு வந்தீங்க? இந்த நிறுவனம் வந்து ஏபிஎஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து என்னுடைய கிராண்ட்ஃபாதர் வந்து திருவள்ளூரில் ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஃபார் பில்டிங் மெட்டீரியல் மற்றும் கிராமத்தில் உள்ள விவசாய சாமான்கள் மற்றும் A to Z எலக்ட்ரிக்கல், பிளம்பிங்கு, இதை மாதிரி ஒரு பலதரப்பட்ட பொருட்களை வைத்து ரீட்டைல் ஆரம்பித்தாங்க. இதனுடைய மூலதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மட்டுமே இல்லை, கரெக்டான பொருள், குவாலிட்டி பொருள் மற்றும் சரியான விலை, கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அந்த குவாலிட்டியும் ஒரு நியாயமான விலையில் விற்றுத்துட்டு ரெஃபரல். இன்றைக்கி வந்து பல வணிகம் அது மாதிரி ஒரு குரூப்லாம் இன்றைக்கி வந்து ஒரு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டில் ரெஃபரல் இருந்த மாதிரி அந்த காலத்தில் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரெஃபரலில் வளர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான். 1962 எங்கள் தந்தையார் வந்து இதை சிமெண்ட் ஹோல்சேல் ஃபோக்கஸாக பண்ண ஆரம்பித்தாங்க. 82 நான் இந்த துறைக்கு வந்தேங்க. ரொம்ப அருமை சார். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் டன் வந்து சிமெண்ட் சேல் பண்ணுறோம், அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 30,000 டன் வந்து சேல் பண்ண சொல்கிறீங்க. எப்படி சாத்தியமாகுது? இதில் ஆரம்பிக்கும் போது எங்கள் ஃபாதர் வந்து 1962 75 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 டன் தான் வந்து மாதம், ஒரு 10,000 12,000 டன் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என்கிட்ட கொடுக்கும்போது அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 24,000 டன் வருஷத்துக்கு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அப்போ வந்து கவர்மெண்ட்டுடைய பாலிசி வந்து லெவி பாலிசி, அதாவது கட்டுவர்களுக்கு மட்டும் பர்மிட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை வந்து கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணும்போது இண்டஸ்ட்ரியும் க்ரோ ஆச்சு. அந்த பீரியடில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருந்தது. அதாவது டிமாண்ட் வந்து கிரியேட் பண்ணி சிமெண்ட்டுக்கு யூசேஜ் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையில் இண்டஸ்ட்ரியும் வளர்ந்த பீரியட்னால நிறைய சிமெண்ட் அவைலபிள் இருந்தது. அப்போ வந்து ஒரு ஃபியூ ஆர்கனைசேஷன்ஸ், எங்களை மாதிரி ஆர்கனைசேஷன் தான் அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம். கிட்டத்தட்ட எல்லா ஏரியாவும் பர்சனலாக கஸ்டமர் டெவலப் பண்ணி ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணி நிறைய வால்யூம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிது. அப்படி தான் இந்த பிஸ்னஸை நாங்கள் டெவலப் பண்ணோம். நார்மலாக வந்து இந்த ஒரு சில தங்கம், இப்போ சிமெண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ளக்சுவேஷன் உள்ள மார்க்கெட் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மார்க்கெட்டை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க? சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறீங்க? ஆக்சுவலாக ஆரம்ப காலம் ஹோல்சேலில் நான் ஃபீல்டுக்கு வந்தபோது வந்து இந்த ஃப்ளக்சுவேஷனை என்னால் வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து உண்மைக்கே புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. நிறைய புக் பண்ணுவோம், திடீர்னு விலை ஏறிடும், நட்டங்கள் வரும், நிறைய சரக்கு வரும், வியாபாரம் பண்ண முடியாத சூழ்நிலையில் நமக்கு விலை கம்மியாயிடும். இது மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருந்ததை வந்து நாங்கள் மேனுஃபேக்சரர்ஸோட பேசி ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எப்படி வந்து எந்த மந்த்லாம் ஹையஸ்ட் டிமாண்ட் இருக்குது, எந்த மந்த்லாம் லோவஸ்ட் டிமாண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கிராஃபை வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்றபடி எங்களுடைய ஆனுவல் ஆவரேஜ் ஆஃப் குவான்டிட்டியை வந்து நாங்கள் ஒரு கான்ட்ராக்டாக போட்டோம். அது இல்லாமல் வந்து நிறைய காஸ்ட் கட்டிங், அதாவது டைரக்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து கஸ்டமருக்கு கொடுக்குற அளவுக்கு, குடோனுக்கு போகாமல் மல்டிபிள் ஹேண்ட்லிங் இல்லாத அளவுக்கு பண்ணோம். ப்ளஸ் அது இல்லாமல் கஸ்டமருக்கு வந்து தேவையான பொருளும்
தேவையான ப்ராடக்ட் மட்டுமே கொடுக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனுடைய சர்வீஸ் அண்ட் காஸ்டிங்கை பொறுத்து நமக்கு வால்யூம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுது. இந்த காஸ்ட் கட்டிங்னால டேர்ன் அவுட், அதாவது இன்வென்ட்ரியே இல்லாத அளவுக்கு டேர்ன் அவுட் இருந்தது. அப்போ வந்து எங்களுக்கு ஃப்ளக்சுவேஷனை வந்து அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுது. டேஸ் இன்வென்ட்ரியை புக் பண்ணிவிடுவோம். அந்த டேஸ் இன்வென்ட்ரிக்கு உண்டான ப்ரைஸை எங்களால் அன்றைக்கே ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்ச தொட்டு எங்களுக்கு இதில் ஃப்ளக்சுவேஷனை ஹேண்டில் பண்ணது சுலபமாக இருந்தது. ரொம்ப அருமை சார். இப்போ வந்து அந்த காலத்தில் ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி பண்ணியிருப்பீங்க. இப்போ இந்த காலத்தில் டிஜிட்டலில் உலகம் நிறைய மார்க்கெட்டிங்லேயே ஸ்டைல் மாறிடுச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு பேசிக் வந்து கஸ்டமர் ஹாப்பினஸ் தான் வந்து பேசிக் ஆஃப் எனி ஃபீட்பேக். ஃபீட்பேக் வந்து அதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதோட கஸ்டமர் தேவை என்ன அப்படின்றது புரிஞ்சுக்கிறது தான் வந்து மார்க்கெட்டினுடைய பேசிக் அரேஞ்ச்மெண்ட். அந்த காலத்தில் நேருக்கு நிறைய சாம்பிள்ஸ் எடுத்து பண்ண முடிஞ்சது, அதில் ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆனால் அது மார்க்கெட் கவரேஜான்னு பார்த்தோம்னா ஃபுல் கவரேஜ் கிடையாது. ஆனால் எனக்கு டிஜிட்டலைசேஷனில் என்னன்னா ஒரு விரல் சிட்டிகை போடுற நேரத்தில் வந்து அன்னைக்கு ஒரு 10 சாம்பிள் எடுக்க முடியுதுன்னா இன்னைக்கு வந்து அதே மாதிரி நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 சாம்பிள் 1000 சாம்பிள் நமக்கு கிடைக்குது. அப்போ கிராஃப்னுடைய துல்லியமான கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது நமக்கு தெரியுது. இந்த டிஜிட்டலைசேஷனுடைய ஸ்ட்ரென்த் இதுதான். அப்போ வந்து நம்மளுடைய டிசிஷன், பர்ச்சேஸு, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே வந்து அதுக்கேற்றபடி நம்ம மாற்றி அமைக்கும் போது வால்யூமும் கூடுது, லாபமும் கூடுது. நீங்கள் இந்த சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் இருக்கீங்களா, வேறு என்னென்ன துறைகள்லாம் இருக்கீங்க? எங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் ஏரியா வந்து முதல்ல சிமெண்ட் தான் இருந்தது. ஆனால் அந்த சிமெண்ட்டில் வர்ற லாபங்களை வந்து நாங்கள் வந்து லேண்ட் பேங்கிங் அப்படின்னு, அதாவது நிலத்தில் முதலீடு, சில பேர் தங்கத்தில் முதலீடு பண்ணுவாங்க, சில பேர் வந்து பத்திரங்களில் முதலீடு பண்ணுவாங்க, ஷேர்ஸில். நாங்கள் வந்து இடத்துல முதலீடு பண்ணோம். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாளைக்கு எந்த டெவலப்மெண்ட் வேணாலும் நிலம் தான் வந்து மூலதனம். அந்த நிலம் இருந்தால் நம்ம எது வேணால் பண்ண முடியும். அதனால் அதில் பண்ணோம். எங்களுடைய 70 வருஷம் ஆச்சரியம் என்னென்னா 70 வருஷத்தினுடைய வியாபாரத்தை இந்த லேண்ட் பேங்கிங்னுடைய டெவலப்மெண்ட்டும் அதனுடைய லாபத்தையும் பார்த்தோம்னா, கணக்கிட்டோம்னா, அசெட் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா எங்கேயோ போய் நின்றுது ஒரு 10 வருஷம் முதலீட்டில். சார் நார்மலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க, புதுசாக ஸ்டார்ட் அப் பண்ணி ஆரம்பிப்பாங்க சார். வருது ஒருத்தர் பேர் வந்து தலைமுறையாக பிஸ்னஸ் வந்துகிட்டே இருக்கும். ரெண்டுத்துக்கு உள்ள வேறுபாடு எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வந்து அப்பா தாத்தா ஆரம்பிச்சுப்பாங்க, அடுத்த அப்பா நல்லா பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கும் புதுசாக ஆரம்பித்த ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் உள்ள வேறுபாடு என்ன நினைக்கிறீங்க? அதாவது பிளாட்ஃபார்ம் இருக்கும். ஒரு தலைமுறை வியாபாரம் இருந்தால் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதாவது 20 படிக்கட்டு ஒரு மாடிக்கு ஏறணும்னா 10வது படிக்கட்டுலேருந்து நீங்கள் ஏறலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏற்ற மார்க்கனவே இருந்திருக்கும். புதுசாக ஆரம்பிக்கும் போது முதல் படிக்கட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனால் எந்த துறை அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டினியூஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா சில துறைகளுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட் வந்து அளவிட முடியாத டெவலப்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மொபிலிட்டி பிஸ்னஸ், அதாவது காரு, பஸ்ஸு, 2 வீலர் இதை மாதிரியே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே வந்து பர்மனெண்ட் பிஸ்னஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஸ்னஸ், ஃபுட் கிரெயின்ஸ் பிஸ்னஸ், இதை மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து எவர் டிமாண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பிளாட்ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் ஜெனரேஷன் கூட ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் எப்படி வியாபாரம் பண்ண போகிறீங்க, என்ன லேட்டஸ்ட் யுக்திகள் வியாபாரம் பண்ண போகிறீங்க, மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் என்ன அப்படின்றது. இப்போ நாங்கள் வந்து ஒரு ஸ்டீல் வியாபாரம் வந்து ஹோல்சேல் ஆரம்பித்தோம் 90ல். ஆரம்பிக்கும்போது எல்லோரும் மார்க்கெட்டில் நீங்கள் போய் போடணும் அப்படின்னாங்க. நாங்கள் வந்து மூலதனம் வந்து கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குறத வந்து எங்களுடைய யூஎஸ்பி யூனிக் செல்லிங் பாலிசியாக எடுத்துக்கிட்டு வேன் வாங்கி அவுட்டரில் குடோன் வச்சு கஸ்டமர் காலுக்கு டெலிவரி கொடுக்க ஆரம்பித்தோம். மார்க்கெட்டில் போய் என்கொயரி பண்ணி 10 கடைகளை விசாரித்து எங்கேயுமே வாங்காமல் எங்ககிட்ட வந்து ஏன்னா காஸ்ட் கம்மி, டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு நினச்சி வாங்கினாங்க. அது மாதிரி அணுகுமுறைகள் ஒவ்வொரு வியாபாரத்துக்கும் மாறும்போது டெவலப்மெண்ட் ப்ராசஸ் இஸ் ஃபாஸ்டர். இது முதல் தலைமுறையாக இருந்தாலும் சரி, 3வது தலைமுறையாக இருந்தாலும் சரி, வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பிளான் பண்ணி செஞ்சால் தான் வியாபாரம் வெற்றி பெற முடியும். எப்படி இந்த ஃபீல்டுக்கு வந்தீங்க சார்? இந்த எஜுகேஷன் ஏன் சூஸ் பண்ணீங்க? லேண்ட் பேங்கிங் நிறைய இருந்தது. லேண்ட் பேங்கிங் வந்து வாங்கிட்டு போனோம்னா என்ன பண்ணுறது, இதை பாதுகாக்கிறது எப்படின்னு நினச்சோம். இதுக்கு பெஸ்ட் ஃபீல்டு வந்து ஒவ்வொரு ஹோம்ஒர்க்குக்கு அப்புறம் எஜுகேஷன் ஃபீல்டு தான். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டி விட்டோம்னா அடுத்த தலைமுறைகள் சோம்பேறி ஆகலாம், உழைக்காமல் போயிடலாம். ரெண்டாவது வந்து எஜுகேஷன் மாதிரி நம்ம பண்ணோம், இட் இஸ் கிவிங் பேக் டு த சொசைட்டி.
மூன்றாவது வந்து அதுக்கு பாதுகாப்பு. இப்போ ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கட்டணும், நமக்கு முன்னாடி ஒரு 1500 பேரண்ட் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்நோக்கி நிற்கிறதுக்கு நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க. இதெல்லாம் யோசனை பண்ணி தான் நாங்கள் எஜுகேஷன் ஃபீல்டுக்கு வந்தோம். யதார்த்தமாக தான் வரணும். ஆனால் நாங்கள் வியாபாரம் பண்ணி எங்களுக்கு கிடைச்ச நல்ல பேரை விட நாங்கள் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் ஆரம்பித்த போது கிடைச்ச நல்ல பேர் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டு பண்ணிச்சு. எங்களுக்கு மன திருப்தியாகவும் இருந்தது. இப்போ வந்து ஒரே எஜுகேஷன்ஸ் எல்லாரும் கொடுத்துட்ருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பசங்க படிக்கிறாங்க, படித்து நல்ல ரேங்க்கில் இருக்காங்க, ப்ரைவேட் ஸ்கூலில் படித்து நல்ல ரேங்க் இருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய யூனிக்னஸ்ன்னு என்ன சொல்ல வரீங்க? கவர்மெண்ட்டில் வந்து யோகாவை வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஆரம்ப காலத்திலேயே வந்து கவர்மெண்ட் கொடுக்குற ரெகுலேஷன்ஸோட என்ன பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றத வந்து பிளான் பண்ணி யோகா கொடுத்தோம், கிளாசிக்கல் டான்ஸ் கொடுத்தோம், அதுக்கப்புறம் வந்து வாய்ப்பாட்டு, அதாவது வந்து கர்நாடிக் மியூசிக் சொல்லி கொடுத்தோம். ஒரு கிராமத்தில் வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறது, ஸ்லோகம் கற்றுக்கிறதுலாம் வந்து ஒரு சாதாரண குடும்பங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. அதெல்லாம் நாங்கள் கொடுத்தபோது நாங்கள் வித்தியாசமாக இருந்தோம். அந்த குழந்தைங்களுடைய கோஆப்ரேஷனும் அந்த பேரண்ட்ஸ்னுடைய ஆதரவு பார்த்துட்டு உண்மைக்கே வந்து அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப மனத்தை ஏற்படுது. அந்த குழந்தைங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் அபரீதமாக இருந்தது. இந்த நான் அகாடமிக்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னால குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷத்தினால அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சுது. ஸோ இந்த வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் நல்லது எது செஞ்சு மக்களுக்கு கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக சப்போர்ட் நிறைய கிடைக்கும். ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு உண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நாங்கள் கொடுத்த தொட்டு எங்கள் ஸ்கூல் வித்தியாசமாக இருந்தது. எங்கள் ஸ்கூல் வந்து நிறைய வரவேற்பை பெற்றது. இன்றைக்கி எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் நிறைய மாறி இருக்குது சார். ஒரு சில பேரில் முன்னாடிலாம் வந்து நாங்களாம் மகப் பண்ணி படித்த காலம்லாம் போய் நீ பசங்களாம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு ஏதாவது டெக்னிக் இருக்கா? நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஸ்கூலில் அல்லது உங்கள் ஸ்டாண்டர்டில் ஏதாவது இந்த மாதிரி டெக்னிக் வச்சுருக்கீங்களா? அதாவது இது வந்து அப்ராப்ரியேட் கொஸ்டினுங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து சாஃப்ட் ஸ்கில் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். சாஃப்ட் ஸ்கில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், படிப்புக்கு தகுதியாகிறது, வேலைக்கு செயலுக்கு தகுதியாகுது. அந்த காலத்தில் வந்து நம்ம கூட்டு குடும்பங்களில் வந்து நிறைய நம்மளை வந்து வேலை வாங்கினாங்க. அப்போ வந்து நமக்கு ப்ராக்டிக்கலாகவே அனுபவங்கள் என்னன்றது இருந்தது. ஒவ்வொரு இடத்துக்கு கொடுக்குற வாய்ப்பும் போது, ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 11 வயசில் என்னால் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் போடுறது கற்றுக்க முடிஞ்சுது. ஒரு 11-12 வயசில் வந்து ஒரு குழாய்க்கு வாஷர் போடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ். பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கல் லேர்னிங். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் வந்து பெருசாக ப்ராக்டிக்கலாக கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் இதையே வந்து மாடர்னாக நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா வந்து சயின்ஸ் எக்ஸிபிஷன் நடத்துகிறோம் வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த எக்ஸ்போவில் வந்து ரிசர்ச் ஓரியன்ட் திங்கிங் பியாண்ட் த அகாடமிக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டில் பசங்களை செயல்திறன் பண்ண வச்சு அவங்களுடைய ஒரு கண்டுபிடிப்புகளை வந்து அந்த எக்ஸிபிஷனில் போடுறோம். நிறைய கண்டுபிடிப்புகள், நிறைய வேஸ்டான பொருட்கள்லாம் கூட வந்து உற்பத்தி செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜியை வந்து குழந்தைங்க இவ்வளோ திங்க் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் நாங்கள் ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இந்த செவ்வாய் கிரகத்துக்கு வந்து நம்ம இஸ்ரோவிலேருந்து சேட்டலைட் அமைச்சிருந்தாங்க. அது மாதிரி ஒரு எக்ஸ்போவில் வந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் to 11th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு வந்து நம்ம இஸ்ரோ செவ்வாய் கிரகத்துக்கு அமைச்ச சேட்டலைட் பற்றி ஒரு இது எக்ஸிபிஷனில் போடுங்க அப்படின்னோம். ஒரு 7 நிமிஷம் வீடியோ நாங்கள் போட்டோம். தூர்தர்ஷன்லேருந்து டைரக்டர் தான் வந்து அதை இனாகரேட் பண்ணார். அவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். தூர்தர்ஷன் கொடுக்க முடியாத சில செய்திகள்லாம் கூட இந்த குழந்தைங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது ஒரு குழந்தை எவ்வளோ ஆழ்ந்து சிந்திக்கிறாங்க. அந்த டீம் ஆஃப் 4 காட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ரொம்ப சிறப்பாக இருந்தது. கிட்டத்தட்ட வந்து 1000 எக்ஸிபிட்ஸ் அந்த எக்ஸிபிஷனில் வரும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இல்லை 2 பசங்க ஒரு டீமில் இருப்பாங்க ஒரு எக்ஸிபிஷனுக்கு. 1500 பசங்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து தமிழில் வந்து தானியங்கள் என்ன, பழைய பண்பாடான சாப்பாடுகள் என்ன, பழைய வாழ்க்கை முறைகள் என்ன, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ், கிராமர், இதை பற்றிலாம் வந்து எக்ஸிபிஷனில் போடுவாங்க. அதே மாதிரி வந்து சோஷியல் ஸ்டடீஸில் வந்து ஆபரணங்கள்லாம் என்ன, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் உள்ள ஒரு சிறப்பான அம்சங்கள்லாம் வந்து அந்த எக்ஸிபிஷனில் பழையசும் நடவில் இருக்கிறதையும் புதுசாக இருக்கிறதையும் வந்து நாங்கள் போட்டு காமிச்சோம். ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட 2010 போட்ட எக்ஸிபிஷனில் வந்து திருப்பதிக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, ரயில்வேக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, எப்படி வந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து ப்ராக்டிக்கலாக எக்ஸிபிஷனில் புக் பண்ணி காமிச்சாங்க. இதை மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா குழந்தைங்களுடைய திறமை மட்டுமே இல்லை, வாழ்க்கைக்கு உதவக்கூடிய நல்ல சமாச்சாரங்களை அவங்கள கற்றுக்க வைக்க முடியும்.
ரைட் சார். இப்போ வந்து நீங்கள் டெக்னாலஜி பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. இந்த டெக்னாலஜி துறையில் ஏதாவது நீங்கள் வந்து என்ட்ராக இருக்கீங்களா? அது டீட்டெயில் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக என்னுடைய சிமெண்ட் பிஸ்னஸ்க்கு அப்புறம் எஜுகேஷன் வாஸ் எ இன்சிடென்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தான். சொசைட்டிக்கு திருப்பி கொடுக்கணும், பாதுகாப்பு, இதுக்காக பண்ணோம். எங்களுடைய நீண்டகால கனவு வந்து நான் கன்வென்ஷனல் எனர்ஜி, க்ரீன் கோ, அதில் போயிருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய நீண்டகால கனவு. அதை வந்து இப்போது அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் அது நல்லா ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றது அந்த துறையில் வந்து ரிசர்ச் பண்ணி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் தயாரிப்புக்கு உண்டான ஏற்பாட்டுக்களை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் முக்கியமான செய்தி நான் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறது என்னென்னா வந்து 2030 கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக நிறைய பர்சன்டேஜ் 50% மேலே இல்லை வெஹிக்கிள்ஸ் எல்லாமே, பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ், 2 வீலர்ஸ் எல்லாமே வந்து இதை மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸாக தான் ஆகும். அப்போது ஹியூஜ் மார்க்கெட் இருக்குது, எல்லாருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த துறையை நோக்கி போனோம்னா நம்மளால் வளர்ச்சி அடைய முடியும். க்ரோயிங் இண்டஸ்ட்ரியில் போகும்போது, இண்டஸ்ட்ரியோட நம்ம க்ரோ ஆகும்போது நம்ம கண்டிப்பாக வந்து வளர்ச்சி அபரிதமாக இருக்கும்னு அந்த துறையில் போயிருக்கோம். இப்போ ரொம்ப சிறப்பு சார். புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன அவங்களுக்கு கூறக்கூடிய அட்வைஸ் என்ன சார்? முதல் மூலதனம் வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை தரக்கூடிய அளவுக்கு தரமான பொருளாக தான் நீங்கள் முதல்ல கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தவறான பொருளை என்றைக்குமே கொடுக்கக்கூடாது, நல்ல பொருள் தான் கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும். அட் சேம் டைம் அதில் வால்யூம் பிளேஸ் எ மேஜர் ரோல். அந்த வால்யூம் வந்து சயின்டிஃபிக்காக உங்களுடைய சக்தி என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் படிப்படியாக குரோ ஆகணும். ஒரு இண்டஸ்ட்ரியை புரிஞ்சிக்கக்கூடிய டைம் அப்படின்றது வந்து சில நேரங்களில் 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் கூட ஆகலாம். அந்த 6 மாதத்துலேருந்து 3 வருஷம் பீரியடை வந்து நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையோடு கடக்கணும். கடந்து முழுமையாக ஹோம்ஒர்க் பண்ணி இண்டஸ்ட்ரியை புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ரேட் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு முதல்லே ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை பெரிய லெவலில் பண்ணி சம்டைம்ஸ் கிளிக் ஆகாமல் போயிடுச்சுன்னா ரிஸ்க் ஃபேக்டர். அதனால் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சம்டைம்ஸ் நீங்கள் வந்து அது மிஸ் ஆச்சுன்னா அது ரிஸ்க்காக போய் முடியும். அதனால் அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கக்கூடாது. ரொம்ப சூப்பராக நிறைய சொல்லிட்டு இருந்தீங்க சார். உங்களுடைய சக்ஸஸ் சீக்ரெட் என்ன சார்? என்னுடைய டீம் தாங்க. என்னுடைய சக்ஸஸ் வந்து என்னுடைய டீம் தான். சிந்தனை வந்து எல்லார்கிட்ட இருந்தும் முதல்ல நம்ம கேட்கணும், பிளான் பண்ணணும். மார்க்கெட் ஃபீட்பேக், கஸ்டமர் என்ன தேவைப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அதை நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும்போது கண்டிப்பாக அதை தனி மனிதரால் கொடுக்க முடியாது, ஒரு டீமால் தான் கொடுக்க முடியும். ஸோ கஸ்டமர் ரிக்குவயர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு ஒரு டீமோட ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும். இனிஷியல் டேஸில் பொறுமையோடு இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் வெர்டிக்கல் இன்டகிரேஷன் மாதிரி ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகலாம். ரொம்ப சிறப்பு சார். சூப்பராக நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்களோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன, எப்படிலாம் கடந்து வந்த பாதை எல்லாமே டீட்டெயிலாக சொன்னீங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இன்ஸ்பைர்டான ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. மீண்டும் நல்ல நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். நன்றி கார்த்திக். வணிகம் அன்பர்களுக்கும் என்னை பேட்டி எடுத்த வணிகம் சேர்மன் கார்த்திக் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கன்றும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பார்க்கும் அனைவருக்கும் இது உத்வேகமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்றும் இந்தியா நல்ல வளர்ச்சி அடைந்த நாடாக ஆக வேண்டும் என்றால் ஒவ்வொருத்தருடைய உழைப்பும் உண்மையும் இருந்தால் நாம் வல்லரசு ஆகலாம் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார்.